சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு அழகான மாஸ்க் எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். மாஸ்க் இல்லாம நம்ம இப்ப வெளியே போக முடியாது. நம்ம ஈஸியா மாஸ்க் பண்றதுக்காக இதே மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து வச்சிருக்கோம். எல்லா பக்கத்துலயுமே 28 சென்டிமீட்டர் அளவுல நான் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் 28 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 28 சென்டிமீட்டர், அந்த அளவுல தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ எப்படி மாஸ்க் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்ற பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க மாஸ்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ மாஸ்க் ரெடி பண்றதுக்காக இதே மாதிரி காட்டன் துணி எடுத்திருக்கோம். நம்ம ஒயிட் எடுத்திருக்கோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அப்படி எடுத்துக்கலாம். இல்ல டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே 28 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் எடுத்திருக்கேன். இது இன்னி நம்ம ரெண்டா மடிச்சு எடுத்துக்கலாம். ஈவனா மடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டா மடிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்க 2 கிளாத் எடுத்திருக்கீங்கன்னா இதே மாதிரி ரெண்டையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி தான் சேமா மடிச்சு எடுத்துக்கோங்க. மடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு மடிப்பு மடிக்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம இங்க இருந்து இங்க மடிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமே ஈவனா இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இனி நம்ம 2 பக்கத்துலயுமே 13 சென்டிமீட்டர் அளந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நான் இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 13 சென்டிமீட்டர் அளந்து எடுத்துட்டோம். அதே மாதிரி அடுத்த பக்கத்துலயும் ஒரு 13 சென்டிமீட்டர் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 13 சென்டிமீட்டர் அளந்து எடுத்தாச்சு. இனி நம்ம இதை ஒரு ஆர்க் மாதிரி வரைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக ஈஸியா வரைகிறதுக்காக நான் இதே மாதிரி ஒரு தட்டு எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். 26 சென்டிமீட்டர்ல ஒரு தட்டு எடுத்திருக்கேன். நம்ம இதை வச்சுதான் வரைஞ்சு எடுத்துக்க போறோம். அல்லாம உங்களுக்கு நார்மலா கை வச்சு வரைய தெரியும் அப்படின்றவங்க அப்படியே வரைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டா வச்சாச்சு. இனி நம்ம இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை இப்படியே கட் பண்ணி மாத்திரலாம். இப்போ நம்ம அழகா கட் பண்ணியாச்சு. இனி நம்ம இங்க ஒரு 2 சென்டிமீட்டர், இங்க ஒரு 2 சென்டிமீட்டர், அதுக்கப்புறமா இந்த பக்கத்துல ஒரு 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கணும். அப்புறமா இதை அப்படியே லைன் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்க இருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்க இருந்து இங்க மார்க் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம நேரமா எடுத்து அதே தட்டை தான் எடுத்துக்க போறோம். எடுத்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி வச்சுட்டு வரைஞ்சு விட்டுக்கோங்க. இனி நம்ம இந்த லைனுக்கு மேல இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த பக்கத்தையும் கட் பண்ணி மாத்திக்கோங்க. இப்ப நம்ம அழகா கட் பண்ணியாச்சு. இனி இதை நம்ம நிமித்திரலாம். நீங்க டிசைன் கிளாத் எடுத்தீங்கன்னா இந்த 2 பக்கத்துலயுமே உள்ள 2 பக்கத்துலயுமே டிசைன் வர்றது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மாத்தி எடுக்கும் போது வெளியே டிசைன் இருக்காது, உள்ள டிசைன் இருக்கிறது மாதிரி போயிடும். அதனால நீங்க டிசைன் உள்ள கிளாத் எடுத்தீங்கன்னா உள்பக்கம் டிசைன் வர்றது மாதிரி பார்த்து தச்சு எடுத்துக்கோங்க. இனி நம்ம இந்த இடத்தை இப்படியே தச்சு எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட்ல இந்த இடத்த மட்டும் நம்ம இப்போ தச்சு எடுத்துக்கலாம். நான் இதை மிஷின்ல போய் தச்சு எடுத்துட்டு வரேன். அப்படி இல்லை உங்ககிட்ட மிஷின் இல்லை அப்படின்னா நீங்க கைத்தையல் போட்டாலும் போதும். இதை இப்படியே கைத்தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப அழகா தச்சு முடிச்சாச்சு. இனி நம்ம இந்த எட்ஜ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப கட் பண்ணிடாதீங்க, பிறகு நூல் கட் ஆயிரும். நூலுக்கு இந்த பக்கம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் நீங்க திருப்பி எடுக்கும் போது அது கரெக்டா வரும், இல்லைன்னா அங்கங்கேயே மடிஞ்சிட்டு நிற்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி விடுறோம். இனி நம்ம இதை இப்படியே மடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா மாஸ்க் மாதிரி வந்தாச்சு. இனி நம்ம இந்த இடத்தை அப்படியே தச்சு எடுத்துக்கணும். தச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் இதை நம்ம திருப்பி எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட்ல நம்ம இதை தச்சு எடுத்துட்டு வரலாம். இப்ப நம்ம தச்சு முடிச்சாச்சு. தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி நேரமா நம்ம கட் பண்ணது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டாதான் நம்ம திருப்பி எடுக்கும் போது அது மடிப்பு எல்லாம் இல்லாம நீட்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கட் பண்ணி விடுறோம். இனி நம்ம இதை திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம 2 பக்கத்துலயும் ஹோல் இருக்கும். நமக்கு மெதுவா நம்ம மாஸ்க் இப்ப சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இனி இந்த 2 பக்கத்துலயும் இந்த இடத்தை மெதுவா இதே மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. உள்பக்கம் பார்த்து மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுல எலாஸ்டிக் வச்சு விடணும். ஸோ இதே மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம எலாஸ்டிக் வச்சிடலாம். இதே மாதிரி 2 பக்கத்தையுமே மடிச்சு எடுத்துக்கோங்க. மாஸ்கோட 2 பக்கத்திலும் வைக்கிறதுக்காக நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். என்னோட ஃபேஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால எனக்கு 18 சென்டிமீட்டரே போதுமானது. உங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 20 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ அளவுகள் உங்களோட முகத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாத்தி மாத்தி எடுத்துக்கோங்க. இனி நம்ம 2 பக்கத்துலையும் வச்சு தச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி 2 பக்கத்துலையும் வச்சு தச்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கத்துலையுமே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வரலாம். இப்போ நம்ம 2 பக்கத்துலையுமே எலாஸ்டிக் வச்சாச்சு. இனி நம்ம இதை துவைச்சு நீட்டா யூஸ் பண்ண வேண்டியதுதான். இதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம தச்ச மாஸ்க் தான் ஒயிட் கலர்ல தச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடியே நான் இதே மாதிரி 2-3 மாஸ்க் தச்சிருக்கேன். இது ரெட் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் லேயர்ல தச்சிருக்கோம். ரொம்பவே திக்கா இருக்கு. ஸோ எனக்கு துணிக்கு மேட்சா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நம்ம இதை வச்சு பார்த்துக்கலாம். பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இனி நம்ம ஒயிட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஒயிட்டை பார்த்தாலும் தெரியுது பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.